வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தோசை மாவில் எப்படி தேன் மிட்டாய் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். தேன் மிட்டாய் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 கரண்டி தோசை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 சிட்டிகை அளவுக்கு ஃபுட் கலரிங் ரெட் கலர், அதே மாதிரி 1 சிட்டிகை அளவுக்கு மேக்கிங் சோடா, கொஞ்சம் ஆயில். பாருங்க, தோசை மாவு வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும், புளிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் நாம் இப்போ ஃபுட் கலரிங்கையும் சோடாப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இது துண்டு இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. துண்டு எங்கேயுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். அந்த டைமில் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்கிற சர்க்கரையை உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்பி பதம்லாம் வர வேண்டாம், ஜஸ்ட் அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சாலே போதும். சர்க்கரை நல்லா கரையட்டும். பாருங்கள், இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தோசை மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டுக்கலாம். ஒன்றுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் மாற்றி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், சீனி பாகு ரெடி ஆயிடுச்சு தேன் மிட்டாய்க்காக. இதை போய் இறக்கி வச்சுட்டு மறுபடியும் இருக்கிற மாவை இப்போ நம்ம இதில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் நம்ம இந்த பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற விடணும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒன்றா வெளியே எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக தேன் மிட்டாய் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். தோசை மாவு இருந்தால் போதும், நம்ம எப்போ வேணாலும் இதை வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம தேன் மிட்டாய் நல்லா சூப்பராக சுவையாக வீட்டிலே செஞ்சு நம்ம சாப்பிடலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கஷ்டமே இல்லை, ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்வீட் தான் இது.
தேன் மிட்டாய்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் இதை வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.